ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு நம்ம சமைக்க போகிற ரெசிபி என்னன்னா, பாகக்காய் சேர்த்து கசப்பே தெரியாத அளவுக்கு ஒரு பொரியல் தான் பண்ண போகிறோம். இது எல்லா வகையான குழம்பு சாதத்து கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் முக்கியமாக தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க, வேற லெவலில் இருக்கும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போடுங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொரியல் செய்ய ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சு உளுந்து நல்லா செவந்து வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 5 பல்லு பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி அதோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க, இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதில் 300 கிராம் பாகக்காய், உள்ள இருக்க விதை ரொம்ப முத்தின விதைன்றனால விதையெல்லாம் நீக்கிட்டு நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸ்ல நீங்க நறுக்கி சேர்த்துக்கோங்க. காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் விட்டு விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி விடும் போது காயில இருக்கிற கசப்பு ஓரளவுக்கு கம்மியாகி வந்துடும். இல்லைன்னா காயை நீங்க மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கிறது, இல்லைன்னா மோர்ல ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்தீங்கன்னா காயோட கசப்பு தன்மை நல்லாவே போயிடும். இல்லைன்னா இந்த மாதிரி எண்ணெயில நல்லா வதக்கி விட்டாலும் காயோட கசப்பு நல்லாவே போயிடும். 2 நிமிஷம் விட்டு விட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் பொரியலுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கலரி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 3 நிமிஷம் வேக விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். காயில் இருக்க நீர் சத்துலேயே காய் நல்லா வெந்து வந்துடும், அதனால தண்ணி சேர்க்க தேவையில்லை. 3 நிமிஷம் வேக விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். காய் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு கலரி விட்டு இப்போ ட்ரை மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்தாச்சு, அதனால உப்பு சேர்க்க தேவையில்லை. 1/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் நல்ல கலரை கொடுக்கும், ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஏற்கனவே காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம சேர்த்துருக்க ட்ரை மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு காயோட ஒன்று சேர நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டு விட்டு ரோஸ்ட் பண்ணிங்கன்னா மசாலாவுடைய பச்சை வாசனை போய் காயும் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். 2 நிமிஷம் விட்டு விட்டு கிளறி விட்டதில் காய் நல்லா ரோஸ்ட் ஆகி ஒரு நல்ல ஃப்ளேவர் வெளியில் வருது. கொஞ்சம் கூட கசப்பே தெரியாத அளவுக்கு ஒரு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் போடுங்க. உங்களுடைய கருத்துக்களை எனக்கு ஃபீட்பேக்காக கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.